நீ சந்தித்த அவமானங்களை நீக்கிவிட முடியாது, ஆனால் அதை உன்னுடைய வளர்ச்சிக்கான அடிப்படையாக மாற்ற முடியும். மக்கள் உன்னை கேலி செய்தாலும் கீழே தள்ளினாலும் அவர்களின் வார்த்தைகளை ஒரு தூண்டுதலாக பயன்படுத்து. நெருப்பில் உருகும் மெழுகு போல் இல்லாமல் நெருப்பில் காய்ச்சப்படும் பொன்னாக மாறு. பிறர் உன்னை தூற்றிய ஒவ்வொரு முறைவும் நீ உன்னுடைய பயணத்தில் ஒரு புதிய படியை எட்டுவதற்கான சக்தியாக இருக்கட்டும். வாழ்க்கையில் யார் என்ன சொன்னாலும் உன் கனவுகளுக்கு நீயே பொறுப்பானவன். ஒருவரும் உன்னை தோற்கடிக்க முடியாது. அப்படி தோன்றினாலும் அது உண்மையல்ல. நீ உன்னை சுற்றியுள்ள அவமானங்களை ஒரு சாதனையாக மாற்றினால் ஒரு நாள் அதே உலகம் உன்னை பெருமையாக பாராட்டும். என்றும் நினைவில் கொள், அவமானம் என்பது ஒரு பயணத்தின் முடிவு அல்ல, அது வெற்றிக்கான ஆரம்பம். அவமானங்களை உன்னுடைய அடையாளமாக மாற்று. நீ எவரையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் ஒரு நேரத்தில் அவமானங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சிலர் அதனால் உடைந்து போகிறார்கள், சிலர் அதை தங்கள் வெற்றிக்கான எரிபொருளாக மாற்றுகிறார்கள். அவமானங்களை நம் அடையாளமாக மாற்றும் சக்தி நமக்குள்ளே இருக்கிறது. ஒருவரும் உன்னுடைய திறமையை புரிந்து கொள்ளாத நேரம் வரும். உன்னுடைய கனவுகளை கேலி செய்யும் மக்கள் உண்டு. ஆனால் அவர்கள் வார்த்தைகள் உன்னை முடக்கிவிடக் கூடாது. மாற்றாக அந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் உன்னை இன்னும் சிறப்பாக உருவாக்க உதவியாக கருது. நெருப்புதான் பொன்னின் தூய்மையை சோதிக்கிறது. அதேபோல் அவமானம்தான் உன்னுடைய உண்மையான திறமையை வெளிக்கொணரும். பிறர் உன்னை தோல்வியாளன் என்று நினைக்கலாம், ஆனால் நீ உன் செயலால் பதில் கூற வேண்டும். உன்னை இழிவாக பார்த்தவர்கள் உன் வெற்றியை பார்த்து ஆச்சரியப்படும் நாள் வரும். அந்த நாளுக்காக நம்பிக்கையுடன் உன் பயணத்தை தொடரு. உன்னை வலுவானவனாக மாற்றும் ஒவ்வொரு அவமானத்திற்கும் நன்றி கூறு. உன்னை காயப்படுத்திய வார்த்தைகள், உன்னை இழிவாக பார்த்த தருணங்கள், உன்னை நிராகரித்த மனிதர்கள், இவர்களை நினைத்து துக்கப்பட வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் உன்னை இன்னும் வலுவாக உருவாக்க ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறார்கள். ஒரு சிறிய விதை மண்ணில் புதைக்கப்படும் போது அது இருளில் இருக்கும். ஆனால் அதன் உள்ளேயே ஒரு மகத்தான சக்தி இருக்கிறது. அது பூமியை பிளந்து ஒரு பெரிய மரமாக வளரும் திறன் கொண்டது. அதேபோல் உன்னை பொறுத்து கொள்ள முடியாத நிலை, உன்னை கீழே தள்ளும் சூழ்நிலைகள், இவை அனைத்தும் உன்னை வளர்ச்சிக்காகவே தயார் செய்யும். ஒருவர் உன்னிடம் தவறாக பேசினால் அதை ஒரு பாடமாக பாரு. ஒருவரும் உன்னிடம் எதிர்பார்ப்புகள் வைக்கவில்லை என்றால் அதை ஒரு சுதந்திரமாக எடுத்துக்கொள். உன்னுடைய மதிப்பை நிரூபிக்க வேண்டியவர்களுக்காக வாழாதே, உன்னுடைய கனவுகளுக்காக வாழு. உன் பயணத்தில் சந்தித்த எல்லா துன்பங்களும் உன்னை உன் இலக்கத்திற்கு சென்றடைய ஒரு ஓரறிய வாய்ப்பாக மாறும். அவமானம் என்றால் முடிவு இல்லை, அது வெற்றிக்கான தொடக்கம். வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஒரு கட்டத்தில் அவமானங்கள், தோல்விகள், குறை கூறல்கள் வந்து சேரும். ஆனால் அவை உன் பயணத்தை நிறுத்துவதற்காக அல்ல, உன்னை இன்னும் வலுவாக மாற்றுவதற்காக வந்தவைகள். நீ சந்திக்கும் ஒவ்வொரு அவமானமும் உன்னை மேலும் உயர்த்த ஒரு காரணமாக இருக்கட்டும். ஒரு மணல் மணியில் பொக்கிஷம் இருந்தால் அதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நெருப்பில் கரைத்து பார்த்தால் தங்கம் மட்டும் திகழும். அதுபோல் உன் வாழ்வில் நீ சந்திக்கும் கஷ்டங்கள் நீ எவ்வளவு வலுவானவன் என்பதை காட்டும். பிறர் உன்னை இழிவாக பார்த்தாலும், உன் கனவுகளை கேலி செய்தாலும் அது ஒரு நாள் அவர்களுக்கே பதிலாக மாறும். உன்னிடம் நம்பிக்கை இல்லாமல் பார்த்தவர்களுக்கு உன் வெற்றிதான் ஒரே பதில். உன் பயணத்தை தொடரு, உன் கனவுகளை வாழு. இன்று உன்னை இழிவாக பார்த்த உலகமே நாளை உன் வெற்றியை கொண்டாடும். நிலவு இருளால் மறைக்கப்படாது, அதுபோல் உன் திறமை யாராலும் மறைக்க முடியாது. நீ வாழும் சமூகம் ஒருபோதும் உன்னுடைய வெற்றியை எளிதில் ஏற்காது. அவர்கள் முதலில் உன்னை விமர்சிப்பார்கள், உன்னை ஏளனமாக பேசுவார்கள், உன்னுடைய முயற்சிகளை விளையாட்டாக நினைப்பார்கள். ஆனால் நீ உன் பாதையில் நம்பிக்கையுடன் இருந்தால் உன் வெற்றி அவர்களை மௌனமாக்கும். உன்னை இழிவாக பார்த்தவர்கள் உன் வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படும் நாள் வரும். அதற்கு நீ செய்ய வேண்டியது, பிறர் என்ன சொல்கிறார்கள் என்பதை விட நீ உன் கனவுகளை நினைத்து உன் செயல்களை முடிவு செய்ய வேண்டும். நீ உன்னுடைய இலக்கை நோக்கி நடந்தால் பிறர் சொல்லும் வார்த்தைகள் உன்னை பாதிக்க முடியாது. தன்னை யாரும் மதிக்கவில்லை என்று நினைக்கும் ஒருவன் ஒரு நாள் உலகம் முழுவதும் தன்னை மதிக்க செய்யும். ஆனால் அதற்கு அவன் உழைக்க வேண்டும், பொறுமையுடன் போராட வேண்டும். உன்னை வலுப்படுத்தும் ஒவ்வொரு அவமானத்திற்கும் நன்றி கூறு. இன்று உன்னை புரிந்து கொள்ளாத உலகம் நாளை உன்னுடைய வெற்றியை கொண்டாடும். ஆனால் அதற்குள் நீ துவங்கிய பாதையை விட்டுவிடக்கூடாது. நீ உன் கனவுகளை நோக்கி பயணிக்கும் போது நிறைய எதிர்ப்புகள் வரும், அவமானங்கள் வரும், தோல்விகள் வரும். ஆனால் அவை உன்னை நிரூபிக்க கிடைக்கும் சிறந்த சந்தர்ப்பங்கள். நீ உன் வாழ்க்கையில் சாதனையாளராக விரும்பினால்
பிறர் உன்னை இழிவாக பார்ப்பதை பற்றி சிந்திக்காதே. மாற்றாக அவர்களின் வார்த்தைகளை ஒரு தூண்டுதலாக பயன்படுத்திக் கொள். இன்று உன்னை கவனிக்காதவர்கள் நாளை உன்னை பார்க்க வரிசையில் நிற்பார்கள். உன்னிடம் நம்பிக்கை வைத்திருக்காத உலகத்திற்கே நீ உன் வெற்றியால் பதில் கூறு. நீ உன் கனவுகளை வாழ்ந்து காட்டுவதைத் தவிர பிறர் சொல்வதற்கு பதில் சொல்ல தேவையில்லை. அவமானங்களை உறுதியாக ஏற்கும்போது அது உன்னை வெற்றிக்கு வழிநடத்தும். உன் மீது குற்றம் சாட்டுவோர்கள் ஏராளம், உன்னை சிறுமைப்படுத்துவோரும் நிறைய. அவர்கள் சொல்வதை கேட்டால் நீ எந்த நேரத்திலும் நின்றுவிடலாம். ஆனால் உண்மையான வீரன் யார் தெரியுமா? அவமானங்களை சகித்துக் கொண்டு அதையே வெற்றிக்கான படிக்கலாக மாற்றிக்கொள்பவன். ஒரு மரம் உயரமாக வளர வேண்டும் என்றால் அதற்கு நீண்ட காலம் பிடிக்கும். அதேபோல் உன்னுடைய கனவுகளை சாதிக்க நீ அதிக முயற்சி செய்ய வேண்டும். நீ சந்திக்கும் அவமானங்கள், நெருக்கடிகள், துன்பங்கள் இவை அனைத்தும் உன்னை இன்னும் வலுவாக மாற்றும். ஒரு நாள் உன்னை இழிவாக பார்த்தவர்கள் உன்னிடம் ஆட்டோகிராஃப்ஸ் கேட்பார்கள். அந்த நாளுக்காகவே உன் பயணத்தை தொடர்ந்து செய். வாழ்க்கையில் வெற்றி பெற பிறர் உன்னை வாழ்த்த வேண்டும் என்ற அவசியமில்லை. நீ உன்னுடைய கனவுகளை நம்பினால் மட்டுமானது. மக்கள் உன்னை குறை கூறலாம், உன்னுடைய முயற்சிகளை ஏளனம் செய்யலாம். ஆனால் நீ உன் இலக்கை தவறாமல் நோக்கி சென்றால் உன்னுடைய சாதனை அவர்களுக்கே பதிலாக மாறும். அருவி ஒருபோதும் சத்தம் போடாமல் ஓடாது. அது எங்கே சென்றாலும் அதன் உறுதி தெரியும். அதுபோலவே நீ உன் இலக்கை அடைய உறுதியாக உழைத்தால் உன்னுடைய வெற்றி உலகமே பேசும். உன்னை கண்டுகொள்ள மறுக்கும் உலகத்திற்கே நீ உன்னுடைய வெற்றியால் பதிலளிக்க வேண்டும். அதற்காக உன் முயற்சியை ஒரு நாளும் நிறுத்திவிடாதே. நீ சந்திக்கும் ஒவ்வொரு அவமானமும் உன்னுடைய வெற்றிக்கு ஒரு அடிக்கல். இன்று உன்னை யாரும் மதிக்காமல் இருக்கலாம், உன்னுடைய கனவுகளை கேலி செய்யலாம். ஆனால் நீ உன் இலக்கை நம்பி உன் முயற்சியை விட்டுவிடாமல் இருந்தால் நாளை உன் வெற்றியை பார்த்து அவர்கள் நெகிழ்வார்கள். சிறிய ஒரு நெல்லிக்காய் எவ்வளவு புளிப்பாக இருக்கிறதோ அதே நெல்லிக்காயே ஒரு நாளைக்கு பிறகு இனிப்பாகிறது. அதுபோல நீ இன்று சந்திக்கும் கஷ்டங்கள் உன் எதிர்கால வெற்றிக்கு ஒரு காரணமாக மாறும். நீ உன்னுடைய கனவுகளுக்காக உழைத்தால் ஒரு நாள் உலகமே உன் பெயரை எவ்வளவு பெருமையாக சொல்கிறது என்பதை நீயே பார்க்கப் போகிறாய். அவமானங்களை காற்றில் விடாதே, அதை வெற்றிக்கான அடி பாலமாக மாற்று. நீ சந்திக்கும் ஒவ்வொரு அவமானமும் உன்னுடைய பயணத்தில் ஒரு அடிக்கல். இன்று உன்னை கேலி செய்யும் உலகமே நாளை உன்னுடைய சாதனையை பாராட்டும். ஆனால் அதற்கு நீ ஒவ்வொரு நாளும் உன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும். ஒரு மனிதன் தனது பயணத்தில் காயப்படாமல் வெற்றி பெற முடியாது. சூரியன் எப்போதும் ஒளி பரப்புவதற்கு முன்பு இருள் வீடுகிறது. அதேபோல் நீ சந்திக்கும் தோல்விகள், கஷ்டங்கள், அவமானங்கள் இவை அனைத்தும் உன்னுடைய வெற்றிக்கான கட்டமைப்பாக இருக்கும். உன்னை இழிவாக பார்த்தவர்கள் உன்னுடைய வெற்றியை பார்ப்பதற்காகவே காத்திருக்கின்றனர். உன்னுடைய சாதனைகள் அவர்களுக்கு ஒரு குண்டாக மாறட்டும். நீ உன்னுடைய கனவுகளை நம்பினால் உலகம் ஒரு நாள் உன்னையே நம்பும். உன்னுடைய கனவுகளை கேலி செய்யும் மனிதர்கள் உண்டு. உன் முயற்சியை வீண் முயற்சியாக சொல்லும் உலகம் உண்டு. ஆனால் அவர்களின் வார்த்தைகள் உன் பயணத்தை முடிக்கக்கூடாது. நீ உன்னுடைய கனவுகளை மட்டும் நம்பு. அதற்காக உழை, போராடு, முன்னேறு. நீர் எந்த அளவிற்கு ஆழமாக நிலத்தில் செல்வதோ அந்த அளவிற்கு அது உயரமாக பாயும். அதுபோல் நீ இன்று சந்திக்கும் கஷ்டங்கள் உன்னுடைய எதிர்கால வெற்றிக்கு தேவையான அனுபவங்களாக இருக்கும். நீ உன் கனவுகளை நம்பி உன் உழைப்பை தொடர்ந்து செய்து கொண்டே போனால் ஒரு நாள் உலகமே உன்னை நம்பும். நீ உன்னை நம்பினால் மட்டும் போதும். உலகம் உன்னை எதிர்த்தாலும் நீ உன்னுடைய இலக்கை அடைந்தே தீருவாய். மக்கள் உன்னை எப்படி பார்க்கிறார்கள் என்பது முக்கியமல்ல. முக்கியமானது நீ உன்னை எப்படி பார்க்கிறாய். பிறர் உன்னை கண்டுகொள்ள மறுக்கலாம், உன் முயற்சிகளை இகழலாம். ஆனால் நீ உன்னுடைய கனவுகளை நம்பி தொடர்ந்து உழைத்தால் ஒரு நாள் அதே மனிதர்களே உன் வெற்றியை கண்டு வியக்கப் போகிறார்கள். ஒரு ராயல் என்ஃபீல்ட் பைக்கை ஸ்டார்ட் செய்ய அதிகமான சக்தி தேவைப்படும். ஆனால் ஓடத் தொடங்கினால் அதனை நிறுத்த முடியாது. அதுபோல் நீ உன் பயணத்தில் தொடக்கத்தில் போராட வேண்டியிருக்கும். ஆனால் நீ முயற்சியை விட்டுவிடாமல் இருந்தால் உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. உன்னை வலுப்படுத்தும் ஒவ்வொரு அவமானத்திற்கும் நன்றி கூறு. அது உன்னுடைய வெற்றிக்கான எரிபொருளாக இருக்கட்டும். அவமானங்களை அனுபவமாக மாற்று, அனுபவங்களை வெற்றியாக மாற்று. உன்னை இழிவாக பார்த்தவர்களை பற்றி சிந்திக்காதே. அவர்கள் சொல்லும் வார்த்தைகளை மனதில் கொள்ளாதே. மாறாக அந்த வார்த்தைகளை ஒரு தூண்டுதலாக பயன்படுத்திக் கொள். நீ சந்திக்கும் ஒவ்வொரு அவமானமும் உன்னுடைய மனதை உறுதியாக மாற்றும், உன்னுடைய வழியை மேலும் தெளிவாக்கும்.
மழைப்பட்ட மண்ணில்தான் மனம் இருக்கும். அதுபோல துன்பம் பட்ட வாழ்க்கையில்தான் உண்மையான வெற்றி இருக்கும். நீ சந்திக்கும் கஷ்டங்கள், தோல்விகள், அவமானங்கள் இவை அனைத்தும் உன்னுடைய வெற்றிக்கான ஒரு அரிய பாடம். ஒரு நாள் இதையே நினைத்து நீ பெருமைப்படுவாய்.